வணக்க மக்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது விஜயோட மனைவி சங்கீதா அவசரமா பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு தேவையான ஆதாரங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கதாவும், அதே நேரத்துல விஜய இனி நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், வாழ்ந்தா விஜய் கூட தான் அப்படிங்கிற மனநிலைமையில த்ரிஷா இருக்கிறதாவும் ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்குங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோவில் அந்த கீழே வியூ ப்ராடக்ட்ஸ்னு வந்திருக்கும், அந்த வீடியோவுக்கு கீழே லெஃப்ட் சைடில் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் 90%, 80% ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதில் ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு தேரும்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது கம்பல்சரியெல்லாம் பார்த்தோன்னா கிடையாதுங்க. உங்களுக்கு யூஸ் ஆகுனா பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அதாவது வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரில் போகிற மாதிரியாத்தான் என் மேலே ஏறாத்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட தொடர்ந்து நடக்கக்கூடிய சமாச்சாரம் சம்பவம் எல்லாமே அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது திரும்புகிற திசையெல்லாம் த்ரிஷா, எங்க பார்த்தாலும் த்ரிஷா விஜய், த்ரிஷா விஜய், இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கேற்றது மாதிரியும் த்ரிஷா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதில் சொல்றதோ இல்லை ஒரு அறிக்கை விடுறதோ அது எதுவுமே பண்ணல. அதே சமயம் விஜயும் அதை பத்தி எதுவும் பெருசா கண்டுக்கல வைக்கல. சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு கூட வெளியில வரும்போது ரொம்ப சிரிச்ச முகத்தோட வந்தாப்புல. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, கரூர்ல 41 பேரை பலி கொடுத்து அந்த உயிர் பார்த்தோன்னா செத்து போச்சு, அதை பத்தி கொஞ்சம் கூட துக்கமே இல்லாம முகம் ஃபுல்லா சிரிப்போட ஏதோ பெருசா சந்திரமுகி ரூம்குள்ள போய் சாதிச்சுட்டு வந்த மாதிரி வெளியில சிரிச்சுட்டே வர்றீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல விஜய் தரப்புல இருந்து சொல்லப்படும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சிபிஐ இதுல இருந்து அங்க ஒரு வீடியோ ஒரு ஆள் போட்டிருந்தாரு. அவர் போடும்போது என்ன சொன்னார்னா, 97 கேள்வி கேட்டோம், 97 கேள்விக்கும் அசராம டான்னு விஜய் பதில் சொன்னாரு. ஆல்மோஸ்ட் அவர் மேல எந்த தப்புமே இல்ல. என்ன அடுத்த விசாரணையை சென்னைக்கு மாத்த கோரி சொல்லியிருக்காங்க, அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். மக்கள் மத்தியில விஜய்க்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல. ஆனா சுத்தி இருக்கக்கூடிய மத்த எல்லா ஆட்களுமே விஜய் தானப்பா சிபிஐ விசாரணை வேணும், அவங்க தான் ரொம்ப நியாயப்படி செயல்படுவாங்கன்னு சொன்னார்ல, அதனால அவர் அனுபவிச்சுதான் பார்த்தோன்னா ஆகணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பார்த்தா தொடர்ந்து விஜய் மேல இந்த த்ரிஷா விஜய் இந்த கான்செப்ட் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா சங்கீதா அந்த மனுல சொல்லும் போது ஒரு நடிகையோட ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்கு, அது திருமணம் தாண்டிய உறவு தான், பயங்கர அஃபேரு, அது அஃபேரை தாண்டி லவ் எல்லாமே போயிட்டு இருக்குன்னாங்க. அது த்ரிஷா தானே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமும் சங்கீதா தரப்புல இன்னொன்னு சொல்லப்படும் போது எனக்கு விஜய் சைடு இருந்து மிரட்டலோ இல்ல அச்சுறுத்தலோ எல்லாமே வந்துச்சுன்னா நான் யாரு அந்த நடிகைங்கிற பேரை வெளியிடுறதோட மட்டும் இல்லாம அவங்கள ஒரு முக்கிய குற்றவாளியா பார்த்தோன்னா சேப்பன் வேறோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த முக்கிய குற்றவாளி த்ரிஷாவா இல்ல வேற யாருமா அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அது எல்லாத்துக்கும் இன்னும் அதிகப்படியான கண்டென்ட் கொடுக்குற மாதிரி த்ரிஷாவும் விஜயும் மேட்சா ஒரே கார்ல ட்ரெஸ் பண்ணி ஒன்னா வந்தாங்க ஏஜிஎஸோட கல்யாணத்துக்கு. அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகி பேசப்பட்டு பாக்குறதுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்காங்க அப்படின்னு அந்த காஸ்டியூம் எல்லாம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ட்ரோல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல அந்த சிவகார்த்திகேயனும் ஸ்ரீதிவ்யா இருக்கும்போது மாப்பிள்ளை பொண்ணை விட துணை மாப்பிள்ளை பொண்ணு ஜோடி சூப்பரா இருக்குன்னாங்கல்ல, அது மாதிரி ஏஜிஎஸ் கல்யாணத்தப்ப அந்த கல்யாணத்துல இருந்த மாப்பிள்ளை பொண்ணு யாருன்னு இப்போ வரைக்கும் தெரில. ஆனா அந்த கல்யாணத்துக்கு வந்த விஜய் த்ரிஷா பயங்கர பார்த்தோன்னா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே என்ன ஒண்ணுன்னா இன்னும் சங்கீதா தரப்புல இருக்கிறவங்கள கடுப்பேற்றுறது மாதிரியும், அதே மாதிரி எல்லாரும் பேசக்கூடிய அந்த கிசுக்கு உண்மைங்கிறது மாதிரியுமே தொடர்ந்து அவங்க நடந்துகிட்டே இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் இப்ப அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. த்ரிஷாட்ட இது சம்பந்தமா பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாலும் இதை அவங்க அப்படியே இக்னோர் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. விஜயை பத்தி சொல்லவே வேணாம், அவர் இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்கள் யாரையும் சந்திச்சது இல்லை. ஆனா கட்சிக்குள்ள பார்த்தோன்னா அவருக்கு ஒரு பக்கம் இப்ப செல்வாக்கு இறங்கி இருக்கணும். இது மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கணும் ஒரு தரப்பு சொல்லப்படுது. அதே நேரத்துல ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு கோர்ட்ல ஹியரிங் நடக்குது. அதுக்கு சங்கீதாவும் விஜய் ஆஜராகணும். இவங்களுடைய வழக்கு விசாரணை ரொம்ப கான்பிடென்ஷியலா விசாரிக்கப்பட போகுது. அதே மாதிரி கான்பிடென்ஷியலா விசாரிக்கணும் அப்படின்னு சங்கீதாவும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஜயோட மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு ஜீவனாம்சம் கொடுத்துருங்க, டைவர்ஸ் கொடுத்துருங்க, நான் என் பசங்களை கூட்டிட்டு நான் பார்த்தோன்னா கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இப்ப சங்கீதா பிரிஞ்சு லண்டன்ல தான் இருக்காங்க. விஜயனுடைய குடும்பமே இப்ப சின்ன பின்னமா செதஞ்சுதான் கிடக்கு. ஏன்னா பையன் ஒரு பக்கம் தனியா வீடு எடுத்து தங்கியிருக்காப்ல, பொண்ணு பிஜி ஹாஸ்டல்ல இருக்கிறது மாதிரி இருக்கு, ஒய்ஃபு சங்கீதா லண்டன்ல வந்திருக்காங்க. ஆனா அங்க விஜய் த்ரிஷா கூட பார்த்தோன்னா ஒன்னா இருக்கிறாருங்கிற ஒரு செய்தி போயிட்டு இருக்குங்க. அதனால
தன்னோட உரிமையும் தன்னுடைய அந்த ஜீவனாம்சத்தையும் வந்து காப்பாத்திக்கிறதுக்கு சங்கீதா எந்த எல்லைக்கு வேணாலும் வந்து போவாங்க அப்படின்னு வந்து ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஏப்ரல் 20க்குள்ள, அதாவது ஏப்ரல் 23 எலெக்ஷன், இந்த ஏப்ரல் 20 கோர்ட்ல வந்து இவங்களுக்கு வந்து வழக்கு, இதுக்குள்ள என்ன வேணாலும் வந்து நடக்கலாம். ஒருவேளை சங்கீதா பிரஸ் மீட் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்குங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.